இந்த மாதிரி ஒரு தடவை நீங்கள் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி பாருங்கள். உங்களுடைய முடி வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்ட்ராங் ஆகும். வெள்ளை முடிகள்லாம் நல்லா கருகருன்னு மாற ஆரம்பிச்சிரும். ஒரு நாள் நைட்லேயே உங்களுக்கு ரிசல்ட் தெரியுங்க. நீங்கள் ஒரு தடவை அப்ளை பண்ணாலே உங்களுடைய முடி வந்து எப்படி சாஃப்ட் ஆகுது அப்படின்றத நீங்கள் வந்து ஃபீல் பண்ணுவீங்க. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான நேச்சுரலான ஹேர் டே ஆயில் ஒன்று ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். வெள்ளை முடி எல்லாமே பார்த்திங்கன்னா டக்குன்னு கருப்பாக மாறுறதுக்கு இந்த ஒரு ஹேர் டே ஆயில் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நான் ஃபஸ்ட்டு எடுத்துருக்கிற பொருள் பார்த்திங்கன்னா ஏலக்காய். ஏலக்காயில் வந்து பார்த்திங்கன்னா ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குதுங்க. இந்த ஏலக்காவை வச்சு நம்ம ஹேர் டே ஆயில் ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணோம் அப்படின்னா உங்களுடைய வெள்ளை முடிகள் எல்லாமே கொஞ்ச நாள்லையே கருகருன்னு மாறிடும். அதேமாதிரி இளநரை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு ஹேர் டே ஆயில் வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளுடைய முடியை வந்து நல்லா ஹெல்த்தியாக மாற்றுறதுக்கும் இந்த ஒரு ஏலக்காய் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இதை வந்து ஒரு இடிக்கல்லில் நான் சேர்த்துக்கிறேன். அடுத்து இதில் ஒரு பொருள் சேர்க்குறோம், கிராம்பு. இந்த கிராம்பு நம்மளுடைய ஸ்கேல்ப்பை நல்லா ஆக்டிவேட் பண்ணி கொடுத்து ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணும். அதேமாதிரி வெள்ளை முடிகளை கருப்பாக மாற்றுறதுக்கு இந்த கிராம்பு வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணும். அதையும் இந்த இடிக்கல்லில் நான் சேர்த்துக்கிறேன். இந்த 2 பொருளுமே நம்மளோட ஹேருக்கு வந்து ரொம்பவே முக்கியமான பொருட்கள். இப்போது இதை நம்ம வந்து இடித்து பவுடராக எடுத்துக்க போகிறோம். அது கூட நம்ம இன்னொரு பொருள் சேர்க்க போகிறோம், கடுகுங்க. கடுகு ஆயில் வந்து நம்மளுடைய ஹேர் க்ரோத்துக்கு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணும். இப்போ இந்த ஹேர் டே ஆயிலில் நம்ம கடுகை சேர்க்கும்போது உங்களுடைய வெள்ளை முடிகள்லாம் டக்குன்னு கருப்பாக மாறுறதுக்கு இந்த கடுகு வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்ப் பண்ணுதுங்க. இப்போ அடுத்த பொருள் பார்த்திங்க அப்படின்னா இந்த கருஞ்சீரகம். கருஞ்சீரக ஆயிலும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய வெள்ளை முடிகளை கருப்பாக்கும். அதேமாதிரி ஹேர் க்ரோத்தை வந்து நல்லா இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்கும். இதையும் வந்து இந்த ஹேர் டே ஆயிலில் சேர்த்துக்க போகிறோம். எல்லா பொருட்களுமே பார்த்திங்கன்னா ஹேருக்கு வந்து நல்ல ஒரு ஹெல்த்தியை கொடுக்கக்கூடிய பொருட்கள் தான். இப்போது அதையும் நம்ம இதில் சேர்த்துட்டு இதை நல்லா வந்து இடிகளில் வச்சு நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம எந்த அளவுக்கு பொடி பண்ணி எடுக்கிறோமோ அது வந்து ஆயிலில் வந்து நல்லா மிங்கிள் ஆகி உங்களுக்கு ஹேர் டே ஆயில் வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு கிடைக்கும். இப்போது நம்ம ஒரு இரும்பு கடாய் எடுத்துட்டு அதில் வந்து பார்த்திங்கன்னா 100 ml வந்து ஆயில் சேர்த்துக்கலாம். இந்த ஆயிலோட அளவை வந்து நீங்கள் வந்து ஜாஸ்தி பண்ணிங்க அப்படின்னா அந்த பொருட்களோட அளவையும் அந்த அளவுக்கு நீங்கள் ஜாஸ்தி பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இடித்து வச்ச இந்த பொருட்களை வந்து இதில் சேர்த்துட்டு நல்லா சிம்லேயே ஸ்டவ் ஃப்ளேமை வச்சுட்டு கிராஜுவலாக ஹேர் டே ஆயிலை வந்து நம்ம தயாரித்து எடுக்கணும். நீங்கள் வந்து ஃப்ளேமை வந்து ஜாஸ்தி வச்சிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சீக்கிரமே அந்த பொருட்கள் எல்லாம் கருப்பாக போயிட்டு அதோட எசன்ஸ் வந்து அந்த ஆயிலில் இறங்காமல் போயிடும். அதனால நல்லா கிராஜுவலாக வச்சு இந்த மாதிரி ஹேர் ஆயிலை நீங்கள் தயாரிச்சுக்கோங்க. இப்போது இந்த ஹேர் டே ஆயில் வந்து மார்க்கெட்லேயும் சேல்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஏலக்காய் ஹேர் டை ஆயில், ஏலக்காய் ஹேர் ஆயில் அப்படின்னு சொல்லிட்டு அதோட ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா செம்ம ஹையாக இருக்குங்க. நீங்கள் வீட்டிலையே நம்மக்கிட்ட இருக்கிற பொருட்களை மட்டுமே வச்சு இந்த ஹேர் டே ஆயிலை ப்ரிப்பேர் பண்ணி அப்ளை பண்ணும் பொழுது நம்மளுக்கு எந்த ஒரு கெமிக்கலும் இல்லாமல் நம்ம ஈஸியாக நம்ம ப்ரிப்பேரும் பண்ணிடலாம். அது நம்மளுடைய ஹெல்த்துக்கும் நம்மளுடைய முடியோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. ரேட்டும் நம்மளுக்கு ரொம்பவே கம்மியாக இருக்குங்க. இப்படி பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வந்து ஹேர் டே ஆயில் வந்து ரெடி ஆகிட்டு வருது. இது ரெடி ஆனதுக்கு அப்புறமா நீங்கள் இந்த ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே வந்து 2-3 நாள் இரும்பு கடாயிலே வச்சுங்க. அப்போ தான் அந்த இரும்பும் பார்த்திங்கன்னா இந்த ஹேர் ஆயிலில் வந்து நல்லா இறங்கி மிங்கிளாகி சூப்பரான ஹேர் டே ஆயில் கிடைக்குங்க. இப்போ பாருங்கள் 2-3 நாளைக்கு அப்புறமா எப்படி இருக்குது பார்த்தீங்களா கலரு. இதை நம்ம வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். நீங்கள் பல்காக செஞ்சீங்க அப்படின்னா நீங்கள் வடிகட்டணும்னு அவசியம் இல்லைங்க. ஒரு பெரிய பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையானதை மட்டும் நீங்கள் வடிகட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஏலக்காய், கிராம்பு எல்லாம் அந்த ஆயிலில் ஊற ஊற உங்களுக்கு அதோட பவர் வந்து இந்த ஆயிலோட பவர் வந்து இன்னுமே ஜாஸ்தியாகும். ஹேர் ஆயில் வந்து 100% ஒர்க் ஆகுங்க. நீங்கள் ஒரு வாட்டி நீங்கள் ஹேரில் அப்ளை பண்ணி அடுத்த நாள் பார்த்தீங்கனாலே உங்களுடைய ஹேரில் வந்து நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். ஹேர் ஃபால் கம்மியாகும். அதேமாதிரி முடி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. இதை வைக்க வைக்க கொஞ்ச நாள்லையே உங்களுடைய ஹேர் க்ரோத் வந்து நல்லாவே இன்க்ரீஸ் ஆகிருக்கும். நீங்களே கண்கூடாக பார்ப்பீங்கங்க. பாருங்கள் என்ன ஒரு கலர்ஃபுல்லான ஒரு ஹேர் டே ஆயில் கிடச்சிருக்கு. இந்த ஹேர் டே ஆயிலை அப்ளை பண்ணுறது வந்து நிறைய மெத்தடில் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். நிறைய பேர் வந்து நான் ஆயில் டெய்லி வைக்க மாட்டேன் அப்படின்றவங்க
வாரத்தில் 2 வாட்டி குளிக்கிறதுக்கு முன்னாடி 1 ஹவர் முன்னாடி நல்லா வந்து கையில் எடுத்துகிட்டு ஹேரில் நல்லா அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணிவிட்டு அப்படியே வந்து 1 மணி நேரம் விட்டுடுங்க. 1 மணி நேரம் விட்டுட்டு அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் நல்லா வந்து மசாஜ் கொடுக்கணும். எந்த அளவுக்கு நீங்கள் மசாஜ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு வந்து ஸ்கேல்பெல்லாம் நல்லா ஆக்டிவேட் ஆகும். அதேமாதிரி நல்லா உள்ளே வந்து அந்த ஆயில் வந்து நல்லா ஸ்கேல்ப்புக்குள்ளார இறங்கும். இந்த மாதிரி செய்யும் பொழுது உங்களுடைய முடி நல்லா சாஃப்ட் ஆகும். அதேமாரி ஸ்கேல்ப்பு வந்து நல்லா வந்து ஆக்டிவேட் ஆகும். உங்களுடைய முடி எல்லாமே நல்லா கருகருன்னு மாறிடுங்க. புதுசாக வரக்கூடிய முடிகள் கூட இளநரை இருக்கிறவங்களுக்கு பழைய முடிகள்லாம் கருப்பாகி புது முடிகள் கூட நல்லா கருகருன்னே வளர ஆரம்பிக்குங்க. இந்த மாதிரி நல்லா அப்ளை பண்ணிவிட்டு நல்லா 1 மணி நேரமோ 2 மணி நேரமோ ஊற வச்சுருங்க. இல்லை ஆயில் வைக்கிற பழக்கம் இருக்கிறவங்க டெய்லியுமே நீங்கள் ஆயில் வச்சுக்கிட்டு ஃபுல்லாகவே அப்படியே விட்டுறலாம். எப்போ நீங்கள் ஹேர் வாஷ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி பண்ணிவிட்டு மைல்டு ஷாம்பு வச்சு நல்லா ஹேர் வாஷ் பண்ணிக்கோங்க. இதை வந்து வாரத்தில் 2 வாட்டியோ 3 வாட்டியோ டெய்லியோ எப்படி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சூப்பரான ரிசல்ட் கிடைக்குங்க. செய்து பாருங்கள். செய்து பார்த்துட்டு உங்களுடைய ஃபீட்பேக் என்ன அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோவுக்கு ஒரு லைக்கும் போட்டுக்கோங்க. அடுத்து ஒரு நல்ல வீடியோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.